நான் ஜோசியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். யூடியூப் பார்த்தும் கற்றுக்கிட்டு இருக்கேன். பணம் கட்டியும் கற்றுக்கிறேன். இப்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. யார் சொல்கிறத எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சிம்பிளாக 6, 8, 12 இருக்கிற கிரகம் தான் கெடுதல் செய்யும்னு சொல்லிடுறீங்க. ஜாமக்கோள், திதி சூன்யம் இப்படியெல்லாம் பல பேர் சொல்கிறாங்க. எது என்னென்னவோ சொல்கிறாங்க. எது எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது, எப்படி கற்றுக்கிறது? ஓகே, யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. ஆனால் ஜென்ரலு அல்லது பேசிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அடிப்படை ஜோதிடம்ங்கிறது என்னென்னா 12 கட்டம் 9 கிரகங்கள் சேர்ந்தது தான் ஒரு ஜோதிடம். 12 கட்டம் 9 கிரகம். இதில் 6, 8, 12ங்கிறது தீங்கு செய்யக்கூடியது. அதை தவிர மற்றதெல்லாம் நல்லது செய்யும். சிலது விதிவிலக்குகள்லாம் இருக்குது. பாதகாதிபதி அப்படிலாம் சொல்லக்கூடியதெல்லாம் விதிவிலக்குலாம் உண்டு. அதெல்லாம் அடுத்தது. அது என்ன, எப்போ தான் அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒரு உணவு சாப்பிட்றோன்னா பிரதானமாக என்ன சாப்பிடுவோம்? ஒரு விருந்து சாப்பிட்றோம், ஒரு உணவு வைக்கிறாங்க, படைக்கிறாங்கன்னா அந்த உணவு படையில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் சொல்லுங்கள்? சாப்பாடு, சாம்பார், பொரியல் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. சாப்பாடு தான் பிரதானம். அதுக்கப்புறமா குழம்பு, சாம்பார், ரசம் போன்றதெல்லாம் அடுத்த நிலை. மோர், அப்பளம், சைடிஷ், அப்பளம், பொரியல், இந்த மாதிரி தனித்தனியாக. கடைசியாக ஊறுகாலேருந்து உப்பு வரைக்கும் எல்லாமே வந்து அவசியம்தான். ஊறுகாவா அது கூட அவசியம்தான். ஆனால் ஊறுகாவை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து முழுசாக சாப்பிட்டோன்னு சொல்லக்கூடாது. அதுபோல் பிரதானத்தெல்லாம் விட்டுட்டு கடைசியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கொண்டாடக்கூடாது. இப்போ ஒரு மிலிட்ரி இருக்குது, படை இருக்குது, ஒரு இடத்துக்கு வாருக்கு போகிறாங்க அப்படின்னா, வாருக்கு போகிறது என்னென்னலாம் வேணும், என்னென்ன படையெல்லாம் வேணும் சொல்லுங்கள்? அந்த காலத்தில் என்ன யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை இதெல்லாம் போச்சு. சரி, ஓகே. அப்புறம் இந்த காலத்தில் பீரங்கி படை அது இதுன்னெலாம் இருக்குது, எல்லாம் ஓகே. எந்த ஒரு படை போனாலும் அது கூட வந்து கடைசியாக சமையல்காரன் கூட போவான். சமையல் பண்ணுறவங்க கூட, ரொட்டி சுடுறவங்க கூட போகிறாங்க. சினிமாலெல்லாம் காட்டுவாங்க. இல்லை அந்த நான் மிலிட்ரியில் இருந்தேன், நான் சுட்டுடுவேன். என்ன சுடுவேன்னாக்கா சப்பாத்தி சுடுவேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி எல்லாமே அவசியம்தான். ஆனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? பிரதானம்னு ஒன்று இருக்குது. இப்போ நானாக சொன்னாக்கா நீங்கள் வந்து மறுக்கலாம். நான் ஒரு 1000 புக்கு வச்சுருக்கிறேன். ஒரு புக்கில் கூட நீங்கள் சொன்ன இந்த டைட்டிலுக்கான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு புத்தகத்துலேயுமே அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் நாத்திகனாக இருந்து அதுக்கப்புறமா வந்து ஜோதிடராக மாறினேன். நாத்திகனாக இருந்து அப்புறம் நாடி ஜோசியம் பார்த்து அதன் மூலிமா வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் வந்தேன். ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜோதிடத்துக்கு வந்திருக்கேன். எந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய ஓலைச்சுவடியிலையுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரதானப்படுத்தவே இல்லை. பஞ்சாங்கத்தில் இருக்க அத்தனையும் உண்மைதான், அவசியம்தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணம். அதை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. கவர்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். ஆஹா, இப்படிலாம் சொல்கிறாங்களா அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் பிரதானம் கிடையாது. அதை வச்சு நீங்கள்லாம் வந்து வாழ்க்கை நடத்த முடியாது. இன்னொரு ஆளுக்கு பலனும் சொல்லிட முடியாது. அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஆராய்ச்சி தான் முக்கியம். பகுத்தறிவுங்கிறது என்னென்னா ஆராய்ச்சி தான். இல்லைன்னு மறுக்கிறது பகுத்தறிவு இல்லை. நம்ம நாத்திகர்கள்லாம் சொல்லுவாங்க கடவுள் இல்லை, இருந்தால் காட்டுன்னு சொல்கிறது பகுத்தறிவு இல்லை. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னென்னு ஆராய்வது தான் பகுத்தறிவாகும். அபிஷேகம் பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணால் மனுஷனுக்கு என்ன நன்மை இருக்குது, அந்த தண்ணி ஊற்றி வீணாக போகுது, பால் ஊற்றி வீணாக போகுதுன்னு சொல்கிறது பேர் பகுத்தறிவு கிடையாது. தண்ணியும் பாலையும் அங்கே ஊற்றினா நமக்கு வந்து அந்த இடத்துக்கும் அந்த ஏரியாவுக்கும் அந்த கோயிலுக்கும் அந்த இடத்துல நிற்கிற மக்களுக்கும் என்னென்னலாம் மாற்றம் வருதுங்கிறத ஆராயிற சயின்ஸு தான் பகுத்தறிவுன்னு பேர். அதுபோல் நம்ம எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து தான் பார்க்கணும். இப்போ கருத்து கணிப்பு சொல்லுவாங்க. எலெக்ஷன் நடக்குதுன்னா ஆளுக்கு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுவாங்க. யார் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவங்க சாதகத்துக்கு எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒப்பீனியன். ஃபேக்ட் என்ன, அந்த ரிசல்ட் வர்றது தான் ஃபேக்ட். ரிசல்ட் யார் சொல்லி வந்ததோ அதான். 10 முறை ஒருத்தன் வந்து கருத்து கணிப்பு நடத்தி அதே மாதிரி 10 முறையும் கரெக்டாக வந்துருந்ததுன்னா அவனோட ரிசல்ட்டுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். ஆஹா, இவங்க சர்வே எடுத்தாங்கன்னா, இவங்க கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். நம்ம அதுதான் உண்மை. அதே போல் தான் நம்ம ஒரு 10 ஜாதகம் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா
காரணம் பல பேர் பல காரணம் சொன்னாங்களோ, நம்ம புத்திரபாக்கியம் இல்லாத 10 ஜாதகத்தை கையில் வச்சுக்காம நீங்கள் வந்து ஆராயாமல் நீங்கள் சொல்ல முடியாது. குறைஞ்சது 10 ஆச்சு இருக்கணும். ஒரு ஒரு விஷயத்துக்கும் கல்யாணம் ஆகாதவங்க 10 பேர், டைவர்ஸ் ஆனவங்க 10 ஜாதகம் வேணும். இந்த மாதிரி ஆராய்ந்து தான் நம்ம வந்து பார்த்து சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இருக்காது. எல்லாத்துக்கும் வெவ்வேறு காரணம் இருக்கும். அந்த வெவ்வேறு காரணத்துக்கும் பிரதானமாக ஒரு காரணம் இருக்கும் பாருங்கள், அதுதான் ஜோதிடம். பிரதானமாக ஒரு காரணம் இருக்குமே, அதுதான் ஜோதிடம். அதுதான் நாங்கள் சொல்கிற இந்த மறைவுஸ்தான ஜோதிட முறை. 6, 8, 12ங்கிற மறைவுஸ்தான ஜோதிட முறை தான் சரியானது. இதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களும் நானும் சொன்னதெல்லாம் யாருமே நம்பக்கூடாது, கேட்கக்கூடாது. ஒருவேளை நம்ம பிஹெச்டி பண்ணி அதிலெல்லாம் வாங்கி அதை எடுத்து போய் நம்ம வந்து யூனிவர்சிட்டியில் தான் சேர்த்துக்கலாம் அந்த ஆராய்ச்சியெல்லாம். ஆனால் அந்த காலத்தில் மகான்களால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் கூறப்பட்ட கருத்துக்கள் தான் உண்மை. அப்படி பார்த்தா அகஸ்தியர் சொல்லியிருக்காரா, போகர் சொல்லியிருக்காரா, புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிறாரா, பராசரர் சொல்லியிருக்காரா, வராகிமிகிரர் சொல்லியிருக்கிறாரா, காளிதாசர் சொல்லியிருக்காரா, இப்படின்னு நம்ம பார்க்கணும். இவங்க புத்தகத்திலலாம் நீங்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் பெருசாக இல்லவே இல்லை. எந்த புத்தகத்திலே இல்லை. புத்தகமே கிடைக்காது. இவங்க சொல்கிற கதைக்கெல்லாம் புத்தகமே கிடைக்காது. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நீங்கள் தேடியே பிடிக்க முடியாது. அவ்வளோவே அதை தேடியே பிடிக்க முடியாது. உங்களால் போய் வாங்கவும் முடியாது. அவங்களே விற்றா தான் உண்டு. அவங்களே புத்தகம் போட்டு விற்றா தான் உண்டு. வெளியே இருந்து ஏதாவது ஒரு ப்ரெஸ்ஸில் வெளியே இருந்து உங்களால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் புத்தகங்கள்லாம் வாங்க முடியாது. அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதெல்லாம் வந்து கடைசி காரணங்கள். நாங்கள் ஜோதிடத்துக்கு சொல்லிக் கொடுக்கும்போது முதல்ல என்னென்னா ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸ்தானத்தை பற்றி சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் ஸ்தானாதிபதியை சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறமா ஸ்தானம் ஸ்தானாதிக்கு அப்புறமா வந்து ஆட்சி உச்சம் பெற்றதெல்லாம் இருக்குதா இல்லையான்ற பலங்களை சொல்லுவோம். அப்புறம் இணைவு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்வைகளை சொல்லுவோம். சாரம் சொல்லுவோம். காரகனை சொல்லுவோம். காரகன் ரொம்ப முக்கியம். 3வது இடத்துல காரகனை சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு சொல்லுவோம். இந்த விதிவிலக்கு இருக்குதான்றதை கடைசியாக பார்ப்போம். யோகம் இருக்கா, தோஷம் இருக்கா, அதெல்லாம் பார்ப்போம். டிகிரி, பாகை எல்லாமே கடைசியாக. ஆனால் நாடி ஜோசியத்துலலாம் அகஸ்தியர்லாம் வந்து டிகிரி பார்த்து சொன்னதே கிடையாதுங்க. சாரம் பார்த்து சொன்னதே இல்லைங்க. பாவி, சுபர் அப்படிங்கிற 2 வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க நாடி ஜோசியத்தில். அகஸ்தியர்லாம் இப்போ பாவகிரகம், சுபகிரகம் அப்படிங்கிற 2 வார்த்தை இருக்கும். 6, 8, 12 மறைந்திருக்கிறது, 6, 8, 12 இணைந்திருக்கிறது அப்படிங்கிற 2 வார்த்தை தான் சொல்லுவாங்க. இதுதான் பிரதானம். இந்த ஒரு 5 பாயிண்ட் வச்சா போதும். நம்ம பார்க்குறதுக்கு ஒரு குறைஞ்சது வந்து ஜோசியத்தை வந்து ஒரு ஆளுக்கு பலன் சொல்லும்போது 10 பாயிண்ட் வச்சு சொல்லலாம். ஆனால் பிரதானம்னாக்கா ஒரு 5 இருந்தால் போதுமானது. அதை தெரிஞ்சால் போதுமானது. உங்களோட பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடச்சிடக்கூடியதாக இருக்கும். பரிகாரங்கள் தான் மாறுபடலாம். 6 தத்துவ தாத்பரியத்தின் அடிப்படையில் வித்தியாசமாக சொல்லலாம். அந்த தத்துவங்கள்லாம் வந்து சில நேரம் நகைப்புக்குரியதாக கூட இருக்கும். சில பேர் சொல்லக்கூடியது அது மாதிரி தத்துவார்த்தமாக சில இதெல்லாம் சொல்கிறாங்கனாக்கா அது நகைக்கிற மாதிரி, சிரிப்பாக வர மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம தப்பு கிடையாது. ஆனால் இந்த 6, 8, 12 மறைச்சிட்டு அல்லது அதுக்கு பின்தள்ளிட்டு பிரதானமாக ஒன்றை வந்து நம்ம சொல்கிறது வந்து யாருமே சொல்லாதது, மகான்கள், சித்தர்கள், ஞானிகளால் எழுதப்படாதது, புத்தகத்தில் இல்லாதது, கிடைக்காதது, மருவி போனது அல்லது மாறிப்போனது, வழக்கொழிந்து போனது, இவைகளெல்லாம் வச்சு கொண்டாடுவது அவ்வளோ அறிவாளித்தனமாக இருக்காதுங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். 2வது, நீங்கள் வந்து பல பேரை பார்த்தேன், பல பேர்கிட்ட பணம் கட்டினேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? கஷ்டம்தான் நீங்கள் ஜோசியம் கற்றுக்கிறது. ஓவர் இன்ஃபர்மேஷனும் ஓவர் கன்ஃபியூஷன்ற ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது. நீங்கள் பல பேர்கிட்ட கற்றுக்கிறது தவறு இருக்காது. ஏன்னா வசிஷ்டர்னு மகா குரு இருக்கார். அவரே வந்து தன்னோட சீடர்களான ராமர், லக்ஷ்மணன் எல்லாம் வந்து விஸ்வாமித்திரர்கிட்டலாம் அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு குருவுக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு குருவோட தயவு தேவைப்படும். இந்த விஷயத்தை நீ இங்கே போய் கற்றுக்கொண்டு வாங்க. மகாபாரதத்தில் பார்த்தாலும் பீஷ்மர் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறவராக இருக்கார். பரசுராமருக்கு டஃப் கொடுத்தவர் அல்லது பரசுராமரையே ஜெயிச்சவர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பரசுராமன் தான் அவரோட குரு. அவரோட சிஷியன் வந்து பீஷ்மர். ஸோ பரசுராமருக்கு டஃப் கொடுத்தவர் பீஷ்மர்னும் போது அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாடம் எடுக்கும்போது அவராகவே எடுக்கலை. ஏன்னா அவர் சொல்லிக் கொடுக்குறத விட வேற சிறந்த குருவை தேடி பார்த்து அவர் வந்து கிருபாச்சாரியார்னு ஒருத்தர், அவர்கிட்ட சில விஷயம் கற்றுக்கினாங்க. துரோணாச்சாரியார்னு ஒரு மகா குரு இருந்தார். அவர்கிட்ட ஒரு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் இல்லாமல் கஜ சொல்லுவாங்கள்ல, அந்த அதில் சண்டை போடுறதுக்கு வந்து பலராமன் கிட்ட அனுப்பி வச்சாங்க. பீமனையும் சரி
அப்புறம் வந்து துரியோதனனையும் சரி பலராமன் கிட்ட அனுப்பி வைப்பாங்க, கிருஷ்ணரோட அண்ணங்கிட்ட. அவர் தான் கஜையை வந்து நல்லா சண்டை இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அனுப்பி வச்சாங்க. ஆக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, இந்தந்த இதில் இவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகலாம் நம்ம வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு வெவ்வேறு ஆளை போய் பார்க்கலாமா ஒழிய, நீங்கள் அடிப்படைக்கே நீங்கள் வந்து அங்கே இங்கே அலைப்பாஞ்சிக்கிட்டு இருந்தால் நீங்கள் ஒரு நாளும் ஜோசியராக ஆக முடியாது. ஜோசியர் ஆக முடியாது, நீங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பிக்கிட்டு தான் இருப்பீங்களே ஒழிய இது வந்து சிறப்பான முறையாக இருக்காது. வேறு ஏதாவது கண்டினியூஷன்? நன்றி, வணக்கம்.